வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய பேருக்கு லோன் ஆப்ல லோன் வாங்க தந்தாலும் சரி, ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் ஆப்ல லோன் வாங்க தந்தாலும் சரி, உடனடியா பணம் தேவைப்படுது. ஆனா வட்டி நார்மல் வட்டியா இருக்கணும், சேஃபா இருக்கணும். இதுதான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஒரு லோன் ஆப்பை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இவ்வளவு ஈஸியா வேற எங்கேயும் லோன் கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான லோன் ஆப்புக்கு ஒரே ஒரு ஓனர் தான். ஸோ நிறைய பேருக்கு இவங்க லோன் தந்திருக்காங்க. ஒரு நல்ல நம்பகதகமான ஒரு கம்பெனி தான் இவங்க. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான் இவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய விதமான வெரைட்டியில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பர்சனல் லோன் தேவைப்படுதா, அல்லது உங்களுக்கு ஒரு லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் ஒரு அடமான கடன் தேவைப்படுதா, அல்லது ஒரு ஹோம் லோன் தேவைப்படுதா, அல்லது ஒரு 2 வீலர் வாங்க போறீங்களா, இது போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு லோன் ஆப் தான் இது. ஸோ உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கா, கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் எவ்வளோ லோன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைங்க கிரெடிட் ஸ்கோர்லாம் நார்மலாக தான் இருக்குது, வருமானம் கம்மியாக இருக்குது, அப்போ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கும். இது போல் நிறைய விஷயங்கள் நம்மளோட தேவைக்கேற்றபடி இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படி லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய 2 லோன் ஆப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்கள் செய்யும்போது நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக விளக்கி நான் மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் லோன் ஆப். பிளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அலோஸ் கேட்கும். அலோஸ் நீங்கள் கொடுத்துட்ட பிறகு கெட் ஆல் யுவர் அக்கௌண்ட்ஸ் டீடைல் அட் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் டிப்ஸ் போட்டு ஒரு விளம்பரம் காட்டுறாங்க. கீழே கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஜிட்டல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்ஸ்டன்ட் லோன்ஸ் ஸ்டார்டிங் அஸ் லோன் அஸ் லோ அஸ் 40,000 குறைஞ்சபட்சம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு மேலே நாங்கள் தருவோம் சொல்கிறாங்க. நிறைய விதமான விளம்பரம் தான், நான் அதுக்குள்ளே டீட்டெயில் எல்லாம் போகல. ஸோ என்ன அவங்க கேட்குறாங்க பார்த்தா, லெட்ஸ் கெட் யுவர் ஸ்டார்டட் குயிக்லி போட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இது பேசிக்காக கேட்கக்கூடிய விஷயம். ஸோ ஓடிபி வந்து முடிச்ச பிறகு பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ்லாம் ஒரு தடவை படிச்சுக்குங்க. லோன் ஆப்புக்கு உண்டான பெர்மிஷன்ஸ் தான். நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஐ அக்ரி ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா 4 விதமான அலோஸ் கேட்குறாங்க. அந்த 4 விதமான அலோஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை நோ ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அப்ளை நோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்குமே லோன் நிறைய விதமான லோன் ஆஃபர் இருக்குது. அது ஒரு 3 லோன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று பர்சனல் லோன், ஒன்று ஹோம் லோன், இன்னொன்று லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம பர்சனல் லோன் பார்க்க போகிறோம், லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம், கிரெடிட் கார்டை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பர்சனல் லோன் டிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நியூ கஸ்டமராக ஓல்டு கஸ்டமராக கேட்குறாங்க. நியூ கஸ்டமர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பரை கொடுத்த முடிச்ச பிறகு பேன் நம்பர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, பின்கோட் கேட்குறாங்க. கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது உங்கள் லோன் அமௌண்ட் என்ன விஷயங்கள், என்ன விதமான உங்களுக்கு லோன் கிடைக்கும், அதுக்கு என்ன இஎம்ஐ டீட்டெயில் ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. உங்களுக்கு பேன் நம்பருக்கு இவ்வளோ கிடைக்கும் காட்டுவாங்க. லிமிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி இன்கம் ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து பர்சனல் லோன். இல்லைங்க நான் பர்சனல் லோன்னா எனக்கு கிடைக்கல, வாய்ப்பே இல்லைன்னா நீங்கள் அடமான கடன் ட்ரை பண்ணலாம். உங்கள் பேரில் வீடு இல்லைன்னா கூட அப்பா அம்மா பேரில் இருந்தால் கூட அவங்களுடைய அனுமதியோட, அவங்களுடைய நோ அப்ஜெக்ஷன் ஒரு லெட்டரோட நீங்கள் இந்த லோனை ட்ரை பண்ணலாம். ஸோ லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோன் அவங்க தராங்க. அதுக்கு சாதாரண பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபுல் நேம், இமெயில் ஐடி கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குறாங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, பேன் நம்பர் கேட்குறாங்க, ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, எவ்வளோ லோன் அமௌண்ட்டுக்கு தேவைப்படுது, உங்களோட ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ எவ்வளவு, அது என்ன ரீசனுக்காக நீங்கள் இந்த அடமான கடன் விற்கிறீங்க கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் கடன் அடைக்க தான் இந்த அடமான கடன் வைக்கிறேன்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை நான் கொடுத்த பிறகு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகுது. இது வந்து சாதாரண பேசிக் டீட்டெயில்ஸ். நான் சொன்னது எல்லாமே பேசிக். நீங்கள் பர்சனல் லோன் வாங்க தந்தாலும் பேசிக்கு தான், நீங்கள் ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கினாலும் பேசிக்கு தான். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு அதுக்கேற்றபடி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து உங்களோட வீட்டை அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது ப்ராப்பர்ட்டி லோன். இல்லைங்க எனக்கு ப்ராப்பர்ட்டி சொல்கிற அளவுக்கு வீடும் இல்லை, ஒன்றும் கிடையாதுன்னா, எனக்கு பர்சனல் லோன் கிடைக்கல இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டும் ட்ரை பண்ணலாம். கிரெடிட் கார்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே டாடா ஸ்டார் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. நல்ல லிமிட்டில் கொடுக்குறாங்க. சில ஆஃபரோடு அவங்க கொடுக்குறாங்க. 3,500 ரூபா கூப்பனோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பர்சனல் லோன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 10.99% 26% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 12 மந்த்லேருந்து 84 மந்த் வரைக்குமே நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 1,499 ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 2 வருஷம் இஎம்ஐ போடுறீங்க, 14% அதுக்கு வட்டி போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2% போடுறாங்க. மொத்தம் எவ்வளோ கட்டியிருப்பீங்க 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, கேட்டது 5 லட்ச ரூபா, ஆனால் அவங்க கடைக்கு மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 5,75,088 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. அடுத்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே டாடா கேபிட்டல் இன்னொரு லோன் ஆப் விட்டுருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிஃபை ஆப். ஸோ மணிஃபை ஆப்பை பொறுத்த வரைக்குமே
இதில் கொஞ்சம் அப்கிரேட் சொல்ல முடியும். மற்றபடி இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சுன்னா இங்கேயும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதோடைய லோன் ஆப்பில் என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்க டீட்டெயிலும் உண்மை வேணால் நம்ம பார்க்கலாம். மனிஃபை ஆப்பு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனவே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் யுவர் கான்டாக்ட் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர். அதாவது அது நீங்கள் போட்டுட்டீங்கன்னா கண்டினியூ கேட்கும். ஸோ என்னென்ன விஷயங்கள் கேட்குறேன்னா நோ இன்கம் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ், குயிக் டிஸ்ட்ரிபியூஷன். அவன் பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் ப்ராசஸ் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்கம் டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் கேட்க மாட்டோம், எந்த விதமான பேப்பர் ஒர்க்கும் கிடையாது, சீக்கிரமாக பணம் உங்களுக்கு கிடைக்கும் வந்து ஒரு விளம்பரமாக இங்கே சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது லோன்ஸ் அண்ட் கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து நம்ம பர்சனல் லோன் மட்டும் பார்க்க போகிறோம். பர்சனல் லோன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லெட்ஸ் ஹெல்ப் யூ ஃபைண்ட் த ரைட் லோன் போட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, பேன் நம்பர் கேட்குறாங்க, பின்கோட் நம்பர் கேட்குறாங்க, ஆக்குபேஷன் கேட்குறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் காட்டுறாங்க. ஸோ மனிஃபை ஆப்பில் என்ன ஒரு விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இவங்க லெண்டர் பார்ட்னரோடு சேர்ந்து இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன லெண்டர் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஆப் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களும் ஒரு லெண்டர், அதாவது இவங்க கம்பெனிலேயே ஒரு லெண்டர் வச்சுட்டு இது இல்லாமல் ஃபைப் ஆப்பு, லோன் டேப் ஆப்பு, கிரெடிட் பி ஆப்பு, கேஷி ஆப் இவங்களாம் வந்து கூட சேர்ந்து இந்த லோன் ஆஃபருக்குள்ளே வராங்க. ஸோ மனிஃபை ஆப்பை பொறுத்த வரைக்குமே லெண்டர் பார்ட்னரோடு சேர்ந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. எவ்வளோ அமௌண்ட் தராங்க? 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் 61 நாள்லேருந்து 84 மாதம் வரைக்குமே நீங்கள் இஎம்ஐ பிரிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 யார் குறிப்பிடுறாங்களோ அப்பயே 4 வட்டிக்குள்ளே வந்துடும். ஸோ 3 மாதம் நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, 2 மாதம் லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, 4 வட்டியில் இவங்க கொண்டு வராங்க. அப்படின்னா அதிகமான வட்டி இருக்கும். இதே நீங்கள் ஒரு 12 மாதம் அப்படி போடும்போது மாத வட்டியில் போடும். இது வருஷ கணக்கில் வரும்போது அது வந்து ஆனத்தில் போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க, ஏன்னா இங்கே கூட லெண்டர்ஸ் அது போல். ஸோ அவங்க ஆப்பில் நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு இஎம்ஐக்கு ஏற்றது போல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டியும் பிரியும். இதை ரொம்ப முக்கியமாக கவனித்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க, 2 வருஷம் இஎம்ஐ போகிறீங்க, வட்டி ஒரு 14% போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2% போட்டாங்கன்னா மொத்தமாக அந்த 2 வருஷத்தில் எவ்வளோ கட்டிப்பீங்கன்னா 5,86,155 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ இதில் ப்ளஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லோன் ஆப்பில் லோன் வாங்கணும் ஆசை இருக்கும், ஆனால் ப்ராப்பராக கிடைக்குமா கேட்டிங்கன்னா இந்த 2 லோன் ஆப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சொல்ல முடியும். நல்ல ஒரு விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கணும்னா உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்கே அதான் அவங்க பார்ப்பாங்க. அதில் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா, ப்ராப்பரான கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா, ப்ராப்பரான இன்கம் இருந்துச்சுன்னா நல்ல அமௌண்ட் கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும் பட்சத்தில், இன்கம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸோ இது முக்கியமான விஷயம். எனக்கு அது கூட கிடைக்க மாட்டுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணணும். அதில் நம்மளுடைய இன்கம் எவ்வளோ வருது, நம்ம கரெக்டாக கட்டியிருக்கோமா இல்லையா, அதில் எதாவது பேமெண்ட் மிஸ் பண்ணியிருக்கோமா, டேட் எதாவது மிஸ் பண்ணிக்கிறோமான்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். எனக்கு நீங்கள் சொன்ன ஒரு ஆப்பில் கூட கிடைக்கலன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பில் கிடைக்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்ல, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது பிரச்சனை இருக்கா பாருங்கள். ஏன்னா லோன் ஆப்பில் நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு நஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு தான் நஷ்டம். இது நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வட்டி பணம் தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஒருத்தவங்க மாட்டினாங்கன்னு நம்மகிட்ட எடுக்க தான் பார்ப்பாங்க. அப்புறம் மாட்டாமல் போனால் யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ நம்ம கிடைக்கலன்னா நம்ம பக்கம் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து ட்ரை பண்ணாதீங்க. 3 மாதமாக இடைவெளி விட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வெளியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பேங்க்கில் ஒரு லோன் வாங்க போகிறீங்க சரி, ஒரு பர்சனல் லோன் வாங்க போதாலும் சரி, ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயோ ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியோ அல்லது கவர்மெண்ட் பேங்க்லேயோ ட்ரை பண்ணுங்கள். முயற்சி செஞ்சு பாருங்கள். கிடைக்காத பட்சத்தில் லோன் ஆப்பில் வாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தினால தான் நான் லோன் ஆப்லாம் அடிக்கடி உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு அங்கெல்லாம் கிடைக்க மாட்டேது, அதனால தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் இது எல்லாருக்குமே பொருந்தும் சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம்.